வணக்கம் மக்களே, மருதாணி எல்லாம் போட்டு கேரளா டூருக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். கும்பகோணத்துலேருந்து நாங்கள் வந்து கேரளா ட்ரிப்புக்காக ஒரு 4 டேஸ் வந்து நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம். அதனால் எங்களோட சொந்தங்கள் எல்லாருமே வந்து தயாராகிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒரு அருமையான ஜேர்னி. கேரளாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கே வந்த உடனே அந்த இடத்துலையே வந்து நல்ல அந்த டேப் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்துல ஓப்பன் பிளேஸ்லேயே வந்து எல்லோரும் ப்ரஷ் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இருந்தாலும் வந்து வழியில் போய் ரீச் ஆகிற மக்கள் போய் ரூம் போடுறதுக்குள்ளே அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக இந்த மாதிரியான இந்த லாட்ரி டிக்கெட்டெல்லாம் வந்து அங்கே எல்லாமே ரொம்பவே கேரளாவில் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. போகிற வரவங்க எல்லாருமே வந்து லாட்ரி டிக்கெட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து தினக்குழுக்கள் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு டிக்கெட்டும் வந்து 50 ருபீஸ் அது எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. அங்கே அப்படியே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாருமே வந்து காஃபி சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எல்லாருமே இனிமேல் தான் நாங்கள் வந்து ரூமுக்கு போய் இனிமேல் தான் எல்லாமே ரெடி ஆகணும். இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கேரளாவில் இப்போ வந்து அதிரம்பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு தான் நாங்கள் வந்து ட்ராவல் ஆகிறதுக்காக இங்கே ஒரு மினி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அங்கே நம்ம பார்த்த இடத்துலையே ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாருமே அங்கே காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். இங்கே டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எங்களோட சொந்தங்கள் எல்லாருமே அந்த இடத்துல ஃபுல்லாகவே நிறைஞ்சு போயிட்டாங்க. அப்படியே கையில் போட்டிருந்த மருதாணியை வந்து அந்த கலர் லைட்டில் வச்சு அழகு பார்த்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அங்கே ஒரு இலை மாதிரி அந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்பவே வந்து எனர்ஜிக்கு வந்து ரொம்பவே இதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் அதிரம்பள்ளிக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல பாருங்கள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிரம்பள்ளியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே டிஸ்டன்ஸ் அதிகமாக அது இருக்குதுங்க. அதாவது வேன் வந்து ரொம்பவே முன்னாடியே நிறுத்திடுறாங்க. நிச்சயமாக வந்து எல்லாராலையும் அது நடந்து போக முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தேகமான ஒரு விஷயம்தான். அங்கே வந்து போக போக போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்கும் போல இருக்குது. மேடு பள்ளங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே ரிஸ்க்காக தாங்க இருக்குது. அங்கே வந்து ரொம்பவே டீப்பான பள்ளங்கள் இருக்குது. அந்த இடத்துலையே நின்று எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறத பார்க்க முடிஞ்சுது. கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆபத்தானதாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப கவனமாக அந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணணுங்க. வயசானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் நிச்சயமாக ரொம்பவே கவனம் செலுத்தணும். நிறைய பேர் நடக்க முடியாதவங்களை நீங்கள் வந்து பாதிலேயே விட்டுட்டு போயிடுற மாதிரி ஆகிடும். அவங்களால கண்டினியூஸாக நிச்சயமாக வரவே முடியாது. ஸோ அதனால் ரொம்பவே யோசித்து, ரொம்ப முட்டி வலி உள்ளவங்களாக இருக்கட்டும், இல்லைனா ரொம்ப மூச்சு இறப்பு உள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு வராமல் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. நானுமே என்னோடய அம்மாவை அதனால் நான் கூட்டிகிட்டு வரலைங்க. ரொம்ப தூரம் பயணப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வரா மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து ஃபால்ஸ் இருக்குதாம். அது வந்து ரொம்ப 2000 அடி பள்ளமோ 200 அடி பள்ளமோ என்னமோ சொன்னாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து அந்த இடத்துக்கு போகாமல் அங்கே கொஞ்சம் தூரம் நடந்த உடனே இந்த மாதிரி வந்து இது பாருங்கள், இந்த ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த பக்கத்தில் ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. மக்கள்லாம் அந்த பக்கமாக போகிறாங்க. பட் வந்து ரொம்பவே கீழே வந்து இறங்கிட்டா அதுக்கப்புறம் ஏறுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக முடியாதவங்க ட்ரை பண்ணாதுங்க. பாருங்கள், நானும் என்னோடய மகள்லாம் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி கேரளா ரைஸ் ரொம்பவே வந்து அப்படி விதையாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு ஊறுகாய், ஒரு அப்பளம், அழகாக வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் இருந்தது. என்னோடய பொண்ணு வந்து பரோட்டா சாப்பிட்றா. அவளுக்கு வந்து அதுதான் பிடிக்கும். இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மீல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கிறதே இல்லை. எங்களோட சொந்தங்கள் எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கங்க. ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த மாதிரி வந்து சொந்தங்கள் சூழ இந்த மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதுங்கிறது இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி டூர் ட்ரிப் வரும்போது மட்டும்தான் நடக்குது. ஃபெஸ்டிவல் சமயத்தில் கூட ரொம்ப லிமிட்டடாக அவங்கவுங்க வீட்டில் தான் அவங்கவுங்க கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் ஒரு சிலருக்கு வந்து ஃபுட்டு பிடிச்சிது, ஒரு சிலருக்கு வந்து ஃபுட்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் குளிச்சுட்டு வந்த அசதியில் ரொம்பவே வந்து சந்தோஷமாக எல்லாருமே அந்த ஃபுட்டு வந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டு சாப்பிட்டோங்க. 90 ருபீஸ் ஆர் 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணோம். பாய்.